ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நாலேஜ் இன்ஃபினிட்டி தமிழ். இந்த வீடியோவில் நம்ம 10ஆம் வகுப்பு இயற்கணிதம் பயிற்சி 3.1 இருக்கிற 3வது கணக்குக்கான சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற கணக்குக்கான சொல்யூஷன்ஸ் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுன்றவங்க போய் பார்த்துக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் நம்பர் 3. தாத்தா, தந்தை மற்றும் வாணி ஆகிய மூவரின் சராசரி வயது 53. தாத்தாவின் வயதில் பாதி, தந்தையின் வயதில் 1/3, வாணியின் வயதில் 4/1 ஆகியவற்றின் கூடுதல் 65. 4 ஆண்டுகளுக்கு முன் தாத்தாவின் வயது வாணியின் வயதைப் போல் 4 மடங்கு எனில் மூவரின் தற்போதைய வயதை காண்க. வாணி, her father, her grandfather have an average age of 53. 1/2 of her grandfather age plus 1/3 of her father's age plus 1/4 of Vani's age is 65. 4 years ago, if Vani's grandfather was 4 times as old as Vani, then how old are they now? இதுவரை நம்ம பார்த்த கணக்கு எல்லாத்துலேயுமேவும் ஈக்குவேஷன் டைரெக்டாக கொடுத்துருவாங்க. அதை சால்வ் பண்ணி நம்ம வேல்யூஸ் மட்டும் கண்டுபிடிப்போம். ஆனால் இந்த கணக்கில் ஈக்குவேஷனை டைரெக்டாக கொடுக்காம சென்டென்ஸ் வைஸாக கொடுத்துருக்காங்க. அதை ரீட் பண்ணி நம்ம தான் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிடலாம். இதில் மொத்தம் தாத்தா, தந்தை, வாணி அவங்க 3 பேரோட வயதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, எக்ஸ் என்பது தாத்தாவின் தற்போதைய வயதுன்னு எடுத்துக்கிறோம். ஒய்ன்றது தந்தையுடைய தற்போதைய வயதுன்னு எடுத்துக்கிறோம். ஜெட்ன்றது வாணியின் தற்போதைய வயதுன்னு எடுத்துக்கிறோம். இதே ஆர்டரில் தான் எடுக்கணுன்றது கிடையாது. நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் ஈக்குவேஷன் மட்டும் கரெக்டாக ஃபார்ம் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுங்கள். தாத்தா, தந்தை மற்றும் வாணி ஆகிய மூவரின் சராசரி வயது 53. வாணி, her father, her grandfather have an average age of 53. அப்போ சராசரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவங்க 3 பேரோட வயதையும் ப்ளஸ் பண்ணி அதை 3ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதுதான் சராசரின்னு அர்த்தம். இப்போ 3 பேரோட வயது என்னது? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் டிவைடட் பை 3 இஸ் ஈக்குவல் டு 53. சராசரி 53ன்றதுனால இதை இப்போ ஈக்குவேஷனாக நம்ம மாற்றுறோம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் இஸ் ஈக்குவல் டு, இங்கிட்ட இருக்கிற 3ஐ இந்த பக்கம் கொண்டு வர்றோம். ஸோ 53 இன்ட்டு 3. அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் இஸ் ஈக்குவல் டு 53 இன்ட்டு 3 159. இதை தான் ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட்டு சென்டென்ஸை ரீட் பண்ணலாம். தாத்தாவின் வயதில் பாதி. தாத்தாவின் வயதில் பாதினா என்ன? தாத்தாவோட வயது எக்ஸு, அதில் பாதினா டிவைடட் பை 2. தந்தையின் வயதில் 1/3. 1/3னா 1/3ன்னு அர்த்தம். அப்போ தந்தையின் வயது என்னது? ஒய். ஸோ ஒய் டிவைடட் பை 3. வாணியின் வயதில் 4/1. 4/1னா 1/4ன்னு அர்த்தம். வாணியின் வயது ஜெட்டு, ஸோ Z/4 ஆகியவற்றின் கூடுதல். அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். எவ்வளோ? ஈக்குவல் டு 65. இப்போது இங்கே பகுதி எல்லாமே சேம் நம்பராக இருந்தால் தான் மேலே எல்லாத்தையும் கூட்ட முடியும். ஆனால் இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போது இதுக்கு என்ன பண்ணுறோன்னா, நம்ம எல்சிஎம் எடுக்கணும். 2, 3, 4 இதுக்கு எல்சிஎம் எடுத்தோன்னா ஃபஸ்ட்டு 2ஆல் போடுறோம். ஓ 2 2, 3 அடங்காது. ஸோ அப்படியே இறக்கிடுறோம். இது 2 4. அப்போது இதோட எல்சிஎம் என்ன? 2 இன்ட்டு 1 இன்ட்டு இது கீழே இருக்கிற ஃபுல்லாத்தையும் எழுதணும். 3 இன்ட்டு 2 சீக்குவல் டு 32 6, 6 1 6, 6 2 12. அப்போது இதோட எல்சிஎம் வந்து 12, மீச்சியமாக 12. இப்போது இங்கே பகுதியில் இருக்கிற எல்லா நம்பருமே 12 வர மாதிரி நம்ம மாற்றணும்.
x/2 ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணோன்னா 12 வரும்? 2 கூட 6 மல்டிப்ளை பண்ணோம்னா வரும். இப்போ கீழே 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் மேலேயும் 6ஆல் மல்டிப்ளை பண்ணும். இப்போ 6x டிவைடட் பை 12 ப்ளஸ் 3யோட 4 மல்டிப்ளை பண்ணால் 12 வரும். கீழே 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் மேலேயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணும். அப்போது 4y டிவைடட் பை 12 ப்ளஸ் 4 into 3 is equal to 12. சேம் அதே தான். 3z divided by 12 is equal to 65. இப்போ 6x plus 4y plus 3z whole divided by 12 is equal to 65. 6x plus 4y plus 3z is equal to 65 into 12. 6x plus 4y plus 3z is equal to 65 into 12 ஓட வேல்யூ 780. இதை ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு வச்சுக்கிறோம். அடுத்து தேர்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறோம். 4 ஆண்டுகளுக்கு முன் தாத்தாவின் வயது வாணியின் வயதை போல் 4 மடங்கு. 4 ஆண்டுகளுக்கு முன்னுனா தாத்தாவோட வயது எப்படி இருக்கும்? இப்போ இருக்கிற வயசோட 4 வயசு கம்மியாக இருக்கும். தாத்தாவின் தற்போதைய வயது எக்ஸு, 4 வருடத்துக்கு முன்புனா x-4 இஸ் ஈக்குவல் டு வாணியின் வயதை போல் 4 மடங்குன்னு கொடுத்துருக்காங்க. 4 வருடத்துக்கு முன்னாடி வாணியின் வயதும் z-4ஆக தான் இருக்கும். 4 மடங்குன்றதுனால இன்ட்டு 4. இப்போ இதை உள்ளே கொடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். x-4 இஸ் ஈக்குவல் டு 4z - 16. இப்போது ஜெட்டை இங்கிட்டு கொண்டு வந்துடுறோம், -4 இந்த பக்கம் கொண்டு வந்துடுறோம். இப்போ +4z இங்கிட்டு வரும்போது -4z இஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்கிற -16 அப்படியே இருக்குது. இங்கிட்டு இருக்க -4 இங்கிட்டு வரும்போது +4. x-4z இஸ் ஈக்குவல் டு -16 + 4. அப்போ என்ன பண்ணணும்? கழிக்கணும். 16 - 4 எவ்வளோ? 12. பெரிய நம்பர் பக்கத்தில் மைனஸ் இருக்குது, ஸோ -12. இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 3. 3 ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம். இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி xyzோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷனில் xyz 3 டேர்மே இருக்குது. தேர்ட் ஈக்குவேஷனில் எக்ஸும் ஜெட்டும் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷனில் ஒய்யை கேன்சல் பண்ணி எக்ஸும் ஜெட்டும் இருக்கிற மாதிரி ஒரு ஈக்குவேஷனை நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்துக்கிட்டோன்னா இங்கே வெறும் ஒய் மட்டும்தான் இருக்குது, இங்கே 4y இருக்குது. ஸோ என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். (4x plus 4y plus 4z is equal to 159 into 4 போட்டோன்னா 636 வரும். நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். 6x plus 4y plus 3z is equal to 780. இப்போது இங்கேயும் ப்ளஸ் தான் இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ கேன்சல் ஆகாது. நம்ம சைன் சேஞ்ச் பண்ணுறோம். இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸு, இங்கே ப்ளஸ்ஸு, ஸோ இங்கே மைனஸ் போடுறோம். இங்கே ப்ளஸ் இருக்குது, ஸோ மைனஸ், இங்கேயும் ப்ளஸ்ஸு, ஸோ மைனஸ். +4yயும் -4yயும் கேன்சல் ஆகிடுது. ப்ளஸ்ஸு மைனஸ் மாற்றி இருக்குது, ஸோ மைனஸ் பண்ணோம். 6லேருந்து 4 கழிச்சோன்னா 2. 2x -2x 4 - 3 z பெரிய நம்பரோட ஸ்மெல் ப்ளஸ் ஈக்குவல் டு 780 - 636. இதை கழிச்சோன்னா எவ்வளோ வரும்னா 144. பெரிய நம்பரோட சிம்பிள் மைனஸ். இதை ஈக்குவேஷன் நம்பர் 4 அப்படின்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் 3 and 4 சால்வ் பண்ண போகிறோம். இங்கே வெறும் எக்ஸ் இருக்குது, இங்கே -2x இருக்குது. ஸோ என்ன பண்ணுறோம்? ஈக்குவேஷன் 3யை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் எக்ஸை கேன்சல் பண்ணுறதுக்காக. ஈக்குவேஷன் 3 into 2. இப்போ என்ன வரும்? 2x minus 4 into 2 8z is equal to minus 12 2s are 24. நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் நம்பர் 4 அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். -2x plus z is equal to -144.
இங்கே ப்ளஸ் மைனஸ் இருக்குது, ஸோ கேன்சல் ஆயிடுது. -8z + z, ஸோ கழிக்கணும். 8லேருந்து 1 கழிச்சோன்னா 7, 7z, பெரிய நம்பரோட சிம்பிள் மைனஸ், இஸ் ஈக்குவல் டு, இது ரெண்டுமே மைனஸ் தான், ஸோ ஆட் பண்ணுறோம். 24 + 144, 168. மைனஸ் தான் பெரிய நம்பரோட சிம்பிள், ஸோ மைனஸ் போட்டுரும். இப்போ -7z = -168ன்னு கிடச்சிருக்குது. இந்த மைனஸும் இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடுது. அப்போது 7z = 168. ஜெட்டோட வேல்யூ வேணும்னா 168 / 7 அச்சு போட்டோன்னா ஒரே 7 இரேலா 14, பேலன்ஸ் 2, 4 28. இப்போ ஜெட்டோட வேல்யூ கிடச்சிருச்சு 24ன்னு. இப்போது z = 24 என ஈக்குவேஷன் 3ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 3 எடுத்து எழுதிக்கலாம். x - 4z = -12. x தான் தெரியாது, -4 × zக்கு பதிலாக 24 = -12. x - 24 × 4 96 = -12. இப்போ x = -12. இங்கிட்ட இருக்க -96 இங்கிட்ட வரும்போது +96 வரும். ஸோ என்ன பண்ணணும், ப்ளஸ்ஸும் மைனஸும் சைன் மாறி இருக்கிறதுனால கழிக்கணும். 96 - 12 எவ்வளோ? 84. பெரிய நம்பரோட சிம்பிள் ப்ளஸ், ஸோ +84. இப்போ எக்ஸோட வேல்யூ கிடச்சிருச்சு 84ன்னு. எக்ஸும் ஜெட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக x = 84 அண்ட் z = 24 என ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். ஈக்குவேஷன் 1 ஃபஸ்ட் எடுத்து எழுதிக்கலாம். x + y + z = 159. இப்போ x வந்து 84, ஒய்யோட வேல்யூ தெரியாது, ப்ளஸ் z = 24 = 159. 84 + 24 எவ்வளோ? 108 + y = 159. இப்போ ஒய்யோட வேல்யூ வேணும்னா 159 + 108 இந்த சைடு வரும்போது -108ன்னு வரும். இது ரெண்டையும் கழிச்சு போட்டோன்னா எவ்வளோ வரும்? 51. இப்போ ஒய்யோட வேல்யூ 51 கிடச்சிருச்சு. இப்போது எக்ஸுன்றது தாத்தாவோட வயது. தாத்தாவின் வயது எவ்வளோ? 84. எடுத்து எழுதிக்கணும். தாத்தாவின் தற்போதைய வயது 84. அடுத்து ஒய்ன்றது தந்தையோடைய தற்போதைய வயது. ஸோ தந்தையின் தற்போதைய வயது 51. வாணியின் தற்போதைய வயது Z. ஸோ ஜெட்டோட வேல்யூ என்னது? 24. வாணியின் தற்போதைய வயது 24. இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்க சொல்யூஷன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை வேறு கணக்குக்கு தீர்வு தேவைப்பட்டாலோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான சொல்யூஷனை நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு என்னோட டீச்சிங் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோஸை ரெகுலராக பார்க்க நாலேஜ் இன்ஃபினிட்டி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.